த ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் டெபுட்டி ரெசிடென்ட் எடிட்டர் டி சுரேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். நம்ம இந்த வாரம் பேச போகிற விஷயம் நவோதயா பள்ளிக்கூடங்கள் குறித்து. சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் நவோதயா பள்ளிகள் தொடர்பான ஒரு வழக்கை விசாரித்து அது தொடர்பாக சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறது. அந்த வழக்கின் விவரங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நவோதயா பள்ளிகளின் வரலாற்றை சுருக்கமாக பார்த்து விடலாம். சுரேஷ்ட கேட்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இந்திய உச்சநீதிமன்றம் நவோதயா பள்ளிக்கூடங்கள் குறித்து சமீபத்தில் ஒரு வழக்கை விசாரித்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடங்களை ஏன் துவங்குவதில்லை என்பது தொடர்பான வழக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் எப்படி ஆரம்பிக்கப்பட்டன, அதோட நோக்கம் என்ன? அதாவது ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும்போது 1985 புதிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு ஓராண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒன்று கொண்டு வரணும். அதாவது தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அமைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இதே வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயா என்ற பேரில் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் பிரகாரம் எப்படின்னாக்கா மத்திய அரசு இதுக்கான நிதியை கொடுத்து விடும். இந்த நிதியின் மூலமாக இது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், அதாவது மாணவர்கள் வந்து இதில் சேர்த்துக்கொண்டு அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். இது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஃபுல்லி ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த மாதிரி நவோதயா வித்யாலயங்கள் பள்ளிகளை வந்து துவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பேச்சு பொருளாக இருந்தது. இந்த மாதிரியான முதல் மாடல் ஸ்கூல் வந்து ராமநாதபுரத்தில் துவங்கப்படும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே அப்போது எம்ஜிஆர் அரசாங்கம், அதில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தது அரங்கநாயகம். அவர் அதை எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நவோதயா பள்ளிகள் வந்து ஹிந்தி திணிப்புக்கான ஒரு வழி இது. ஏன்னா அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹிந்தியில் இருக்கும். அப்போ இது மாநில கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. அதனால் நாங்கள் நவோதயா பள்ளிகளை இங்கே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து எடுத்துகிறாங்க. எம்ஜிஆரும் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை, ஆங்கிலம் தமிழ் இதுதான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். ஆகினால் தமிழ்நாட்டில் இந்த நவோதயா பள்ளிகள் நம்ம விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பிற மாநிலங்களில் இந்த நவோதயா பள்ளிகள் வந்துடுது, எல்லா இடத்துலையும் வந்துடுது. வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. பிறகு வெஸ்ட் பெங்காலில் கூட 2011 இந்த நவோதயா பள்ளிகள் துவங்கப்பட்டது. இன்றைய வரையிலும் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் துவக்கப்படாமல் இருக்கிறது. இப்போ இந்த நவோதயா பள்ளிக்கூடங்களை துவங்காமல் இருப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு காரணத்தை சொன்னதாக சொல்கிறீங்க. அதாவது அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹிந்தியில் இருக்கும் அப்படிங்கிறது. இது தவிர இன்னொரு காரணம் இத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு வந்து அதாவது எந்த மாநிலம் அனுமதி அளிக்கிறதோ அந்த மாநிலம் ஒரு பெரிய அளவிலான நிலத்தை பள்ளிக்கூடங்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும்? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த பள்ளி அமைக்கிறதுக்கு 30 ஏக்கர் நிலம் வந்து நீங்கள் வந்து கையகப்படுத்தி அதை வந்து அவங்க கிட்ட நவோதயா சமிதி, வித்யாலய சமிதி கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்றது இருக்குது. இன்றைய அளவில் அவங்க கொடுக்கக்கூடிய நிதி உதவி என்பது இந்த பள்ளிகளாக இருக்கும்போது 30 கோடி ரூபாய் தருகிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும். நாம் கொடுக்க வேண்டியது 30 ஏக்கர் நிலம். இந்த மாதிரி வர ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. ஆனால் இவங்க சொல்கிறது தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு அது தேவை இல்லை, அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பள்ளி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹிந்தி கிடையாது. ஆனால் மும்மொழி கொள்கையை வந்து அந்த பள்ளிகளில் வந்து அமல்படுத்துகிறாங்க. அப்போ மும்மொழி கொள்கை நீங்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரு பள்ளியை நாங்களே இங்கே அனுமதிவிட்டால் அது எங்களோட இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய கல்வி சட்டம் ஒன்று, தமிழ் லேர்னிங் ஆக்ட் ஒன்று இங்கே அமல்படுத்தி இருக்கிறது. அப்போ அதன் மூலமாக வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் கட்டாயமாக தமிழ் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்ற ஒரு சட்டம் இங்கே இயக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் எதிராக இருக்கும் இந்த சட்டம் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இதை வந்து அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைய வந்துவிட்டன. சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நவோதயா பள்ளிக்கூடத்தை மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற வாதத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்குது? ஆமாம், அதுக்கு என்னன்னாக்கா இவங்க பிரதானமாக சொல்கிறது, இது வந்து அரசு, இங்கே தமிழக அரசு உங்களுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் வருகின்றது. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது போர்டே தனி. சிபிஎஸ்சி போர்டு தனியார் பள்ளி தான் வந்து அங்கே வந்து போகிறாங்க. தமிழக அரசுக்கும் சிபிஎஸ்சி பள்ளிக்கும் சம்பந்தம் கிடையாது. தனியார் வந்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து போய் சிபிஎஸ்சி போர்டு அஃபிலியேட் ஆகிட்டு அவங்க வந்து நடத்துகிறாங்க. அரசாங்கம் நிலம் கொடுப்பதோ இல்லை அரசாங்கம் அதில் வந்து முதலீடு செய்வதோ அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூமே அதில் கிடையாது. நவோதயா பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அரசு நிலத்தை வந்து கையகப்படுத்தி 30 ஏக்கர் அவங்க ஒப்படைக்க வேண்டும். அப்போது அரசே வந்து ஒரு மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய பள்ளியை வந்து இங்கே அனுமதித்து விட்டால் இந்த அரசு ஒரு மறைமுகமாக வந்து அந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பது போல் சமமாகும். அதனால் அவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு வர நிலையில் என்ன ஆகுதுன்னா, குமரி மகாசபா அப்படின்னு ஒரு இயக்கம், அவங்க வந்து சென்னை மதுரை கிளை உச்ச நீதிமன்றத்தில் போய் அணுகி தமிழ்நாட்டில் மட்டும் நவோதயா பள்ளிகள் இல்லை, இதனால் இங்கே மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, நவோதயா பள்ளிகளும் சிபிஎஸ்சியோடைய சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து
நல்ல பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சியும் திறனும் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அது போக இங்கே படித்த மாணவர்கள்லாம் ஐஐடி, ஜேஇஇ அதே போல் நீட்டையும் வந்து கிளியர் பண்ணி அவங்க வந்து ப்ரொஃபஷனல் காலேஜஸில் சேர்றாங்க. இந்த ஒரு வாய்ப்பை வந்து தமிழக மாணவர்களுக்கு இவங்க வந்து தட்டி பறிக்கிறாங்க இந்த கொள்கை மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் போட்ட பிறகு 2017 மதுரை உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதே போல் வந்து நீங்கள் எப்போதுமே நவோதயா பள்ளிக்கு எதிர்ப்பது சரியாக இருக்காது அப்படின்றாங்க. அவங்க வந்து புதுச்சேரியிலே நவோதயா வித்யாலயா இருக்குது. இந்த நவோதயா வித்யாலயில் வந்து அந்த பிரின்ஸிபலை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன மும்மொழி கொள்கையை எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க, ஹிந்தி திணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்படி கிடையாதுங்க, நாங்கள் வந்து இங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு அளவு வரைக்கும் தமிழில் தான் இருக்குது. அதாவது அந்த பயிற்று மொழி அப்படின்றது தமிழில் தான் சொல்லித்தரோம். இது போக வந்து மும்மொழி கொள்கை இருக்கிறது. அது வந்து ஒவ்வொரு கிளாஸில் ஒரு கட்டத்தில் வந்து வரும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து அரசாங்கம் வந்து டெம்பரரியாக ஒரு இடம் கொடுத்தா கூட 240 மாணவர்கள் சேர்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து அவங்களுக்கு அடுத்த ஆண்டுகளே நாங்கள் வந்து நவோதயா பள்ளியை ஆரம்பிக்கிற தயாராக இருக்கணும் அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்லிட்டார். இந்த அடிப்படையில் ஹைகோர்ட்டை வந்து உத்தரவு கொடுத்துறாங்க 2017. தமிழ்நாடு வந்து நீங்கள் நவோதயா பள்ளிகள் ஆரம்பிப்பதுக்கு அனுமதி தர வேண்டும், இப்போதைக்கு டெம்பரரி லொக்கேஷனை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு வந்து அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஸ்டே பண்ணிடுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் அந்த ஸ்டே அப்படியே இருக்கிறது. கடந்த ஆண்டு தான் மீண்டும் இந்த இஷ்யூ வந்து ஒரு உயிர் பெற்று சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்ப்பு போக்கை விட்டுருங்க, எதிர்ப்போக்கு இல்லாமல் நீங்கள் நவோதயா சமிதியோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஏன்னா இப்போ வந்து ஹிந்தி திணிப்பு அதில் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாடுமே வந்து ஒரு கமிட்டியை போட்டு அதை வந்து அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் லெவலில் டிஸ்கஷன் நடந்து கூட கடந்த திமுக அரசு என்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில், எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. அவங்க ஒரு சில ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல்ல வந்து யாருக்கும் தரமான கல்வி வந்து மறுக்கப்படவில்லை. இங்கே அனைத்து மாணவர்களும் படிப்பதற்கு போதுமான அளவு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அது போக தனியார் பள்ளிகளும் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, சிபிஎஸ்சி பாடத்திட்டம் படிப்பதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது, இந்த ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாதத்தை வைக்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இருக்குது, அதாவது கல்வி உரிமை சட்டம் இருக்கிறது. அப்போ அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் 25% வந்து சீட்டு வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. இது சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும். அப்போ இந்த மாணவர்களுக்கு அங்கேயும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு நவோதயா வித்யாலயா தான் நாங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நிலைமையில் நின்றுட்டு இருந்தது. போன மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க சொல்கிறது, நீங்கள் வந்து ஒன்று பாருங்கள், இதில் ஹிந்தி திணிப்பு கிடையாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க, நவோதயா வித்யாலயா சமிதியே சொல்லுது. அவங்க வந்து ஹிந்தி கிடையாது, மும்மொழி கொள்கை இருக்கிறது. அந்த 3வது மொழி சமஸ்கிருதமாக இருந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வர்சோரியல் பொசிஷன் எடுக்காமல் நீங்கள் வந்து ஒரு சமாதானமான ஒரு நிலையில் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்றாங்க. இப்போ அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டதுனால இந்த ஆட்சி சார்பாக அப்பியர் ஆகக்கூடிய அட்வொகேட் வந்து, நாங்கள் வந்து நவோதயா சமிதியிடம் பேசி கொண்டிருக்கோம், நாங்கள் டீட்டெயில்டாக ஒரு அஃபிடவிட் போட்டதை எங்களுக்கு டைம் தருங்க அப்படின்றாங்க. 3 வாரம் இப்போ வந்து டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்குறதுக்கு. இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த நவோதயா வித்யாலயில் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. ஒரு பக்கம் இவங்க குவாலிட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த நவோதயா பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் நடக்கும். அவங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வு வைத்து அதில் தான் எடுக்க முடியும். பொதுவாக வந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அது ஒரு பொதுவான ஒரு கொள்கை இருக்கும்போது, நீங்கள் அது இல்லாமல் இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு, அதாவது மெடிக்கலுக்கு மட்டும்தான் நீட் இருக்கிறது இங்கே, அது கூட கட்டாயமாக்கப்பட்டதுனால். பட் இங்கே வந்து பொறியியல் கல்லூரி படிப்பதுக்கு கூட இங்கே வந்து நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிடையாது. இப்போ ஒன்று நீங்கள் நுழைவுத் தேர்வு வைத்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. அடுத்தது ஒரு சில கல்வியாளர்கள், உதாரணத்துக்கு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, அந்த சமச்சீர் கல்விக்காக போராடக்கூடிய கல்வியாளர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நவோதயா பள்ளிகள் மாடல் ஸ்கூல் இந்த கான்செப்டே நாங்கள் அடியோடு எதிர்க்கிறோன்றாங்க. இது வந்து நவோதயா பள்ளி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே கடந்த திமுக ஆட்சியில் மாடல் ஸ்கூல்ஸ் கொண்டு வர வேண்டும், வெற்றி பள்ளிகளுக்கு கொண்டு வரும் போதுக்கு அவர் எதிர்த்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடல் ஸ்கூல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் வந்து அட்மிஷன் கொடுத்துருவீங்க, ஒரு கிளாஸில் ஒரு 50 அல்லது 100 பேருக்கு தான் கொடுப்பீங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் நல்ல உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டுமா,
பிற மாணவர்களுக்கு அந்த உயர்ந்த கல்வி, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் தரக்கூடாது. சில பேருக்கு மட்டும் நல்ல கல்வியும் நல்ல கவனிப்பும் கிடைக்கும், மற்றவங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அப்போ அது எப்படி ஏற்றுக்க முடியும்? எஜுகேஷன் இல்லாமல் போகுது. அதனால் அந்த நவோதயா பள்ளிகளுடைய கான்செப்டே நாங்கள் எதிர்க்கிறோம், அது தேவையே இல்லை அப்படின்னு அவருடைய வாதமாக இருக்கிறது. பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள், நீங்கள் ஒன்று எல்லாருக்கும் அதே சமமான கல்வியை கொடுங்க, அல்லது நீங்கள் இந்த மாதிரி நவோதயா கான்செப்ட்னு சொல்லிட்டு கொண்டு வராதீங்க, இந்த மாதிரி மாடல் ஸ்கூலோ இல்லை நவோதயா வித்யாலயோ இந்த மாதிரி கொண்டு வராதீங்க அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குது. ஸோ இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் இங்கே கூட கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் பொசிஷன், உங்களுக்கு அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கை என்பது இங்கே ஏற்கப்பட்ட ஒரு விஷயமாக வந்து ஆகிப்போட்டு. எந்த லெவலில் இன்றைக்கி நம்ம அந்த இருமொழி கொள்கையை வந்து காப்பாற்றுவதற்காக பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் கையெழுத்து போடாத ஒரு நிலையிலே இங்கே வர வேண்டிய கல்விக்கான நிதியே வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்கிறது. அப்போ நீங்கள் ஒரு நிதியே ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஒரு கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் தர மாட்டேங்கிறீங்கன்னா, இங்கே தனியாக நாங்கள் வந்து நவோதயா வித்யாலயை அனுமதிப்பதுக்கு, மும்மொழி கொள்கையை இங்கே கொண்டு வருவதுக்கு எதுக்கு நிதி கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி வரும். அந்த மாதிரி பள்ளிகள் எங்களுக்கு வேண்டாம்ன்றது. அடுத்தது இங்கே வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது எதிர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்னப்போ எம்ஜிஆர் காலத்தில் எதிர்த்தாங்க. பிறகு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கூட 2009 அப்போ இவங்க வந்து மத்திய அரசில் திமுக வந்து மத்திய அரசில் இடம் பெற்றிருக்கிறது யூபி அரசாங்கத்தில். அப்போது வந்து இங்கே திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இனாகிரேட் பண்ண வரக்கூடிய அன்றைய மனிதவளத்துறை அமைச்சர், இப்போது எஜுகேஷன் மினிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்போ ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கபில் சிபல் திரு கருணாநிதியிடம் பர்சனலாகவே அப்பீல் பண்ணுறாரு, நீங்கள் நவோதயா வித்யாலயங்களை இங்கே கொண்டு வர அனுமதிக்க வேண்டும்னு கொண்டு வராரு. அப்போது அரசு அதுக்கு இசைவு தெரிவிக்கவில்லை. அசம்பிளியில் 2011 காங்கிரஸ் எம்எல்ஏ மூத்த தலைவர் பீட்டர் ஆல்ஃபோன்ஸ் அவர் சொல்கிறாரு, இந்த நவோதயா பள்ளிகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, புதுச்சேரி கூட போயிருந்த காரைக்காலில் நல்லா சிறப்பாக இருக்கிறது, நீங்கள் இவ்வளவு நாளாக மேற்கு வங்கமும் தமிழ்நாடு மட்டும்தான் இதில் வந்து பங்கேற்கவில்லை, இப்போது மேற்கு வங்கமும் வந்து இதுக்கு இசைவு தெரிவித்தார்கள், நீங்கள் வந்து இதுக்கு அனுமதிக்க வேண்டும் இங்கே தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. ஆனால் அன்றைய நிலைமையில் கூட திமுக அதுக்கு வந்து ஒத்துக்கலை. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் பொசிஷனாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போ தாவேக அரசு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ நவோதயா பள்ளியில் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது, நல்ல முறையில் கல்வி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட வாதமாக இருக்குது. அதுக்கு எதிரான வாதங்களை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாமல் மும்மொழி கொள்கையை மட்டுமே முன்வைக்கிறது சரியாக இருக்குமா? இல்லை, மும்மொழி கொள்கை அப்படின்றது ஒரு மாநிலத்தோட கொள்கை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு மாநிலம் வந்து தன்னுடைய கல்வி கொள்கையை வகுத்துக்கின்ற உரிமை அதுக்கு இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனும் கொடுக்குறது, ஸ்டேட் அட்டானமின்ற கான்செப்ட் அதுதான். அப்போது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த தடவை கூட பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 இதை எதிர்த்து நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முந்தைய அரசு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இங்கே வந்து பள்ளி கல்விக்கு என்று மட்டுமே தனியாக ஒரு பள்ளி கல்விக் கொள்கை இங்கே வந்து வெளியிட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் உயர்கல்விக்கு மட்டும் தான் நமக்கு தனியாக கொள்கை வரல. அப்போ இது கொள்கை ரீதியான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஒரு கொள்கை வேண்டாம் என்றது. இரண்டாவது, நீங்கள் வந்து எதற்காக ஒரு 30 கோடியை கொடுத்து இந்த பள்ளியை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள். இது 1985 இந்த கான்செப்ட் வரும்போது அன்றைய கல்வி அமைச்சராக இருந்தவர் திரு நரசிம்மராவ், பிற்காலத்தில் பிரதமரானவர், அவரே என்ன சொன்னார்னா, இதை ஏற்றுக்காத மாநிலத்தில் மீது நாங்கள் திணிக்க மாட்டோம்ன்றாங்க. ஒரு மாநிலம் விரும்பாத ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி, அந்த லார்ஜர் கொஸ்டினும் வருது. ஆனால் இதை வந்து இந்த நவோதயா பள்ளிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், இந்த குமரி மகாசபா பெட்டிஷனர், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல தரமான கல்வி வந்து இலவசமான கல்வி கூட, இலவசமாக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறது, நாங்கள் அதே இதை வந்து நாங்கள் சமச்சீர் கல்வியில் நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் மாணவர்கள் எதற்கும் குறைந்தவர்கள் கிடையாது, ஒரு மொழி படிக்காதனால அவங்க வந்து ஒன்றும் பாடத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவு கூர்மை இல்லாமல் அவர் ஆகிவிட மாட்டார்கள், அது மொழி சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் பாடத்திட்டமும் சிபிஎஸ்சிக்கு நிகராக இருக்கிறது என்பது இவர்களுடைய வாதம். இதுதான் வாதமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பல்வேறு போர்டு வந்து விட்டது தமிழ்நாட்டிலே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு எபிசோடில் பேசின மாதிரி கூட டிஃப்ரென்ஸ் அதிகமாக வந்து விட்டது. நீங்கள் ஒரு மாநில போர்டு ஒன்று இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி போர்டு, ஐசிஎஸ்சி, ஐபின்னு ஒரு பல்வேறு டிஃப்ரென்ஸ் வந்து விட்டது. ஸோ இது இப்படியெல்லாம் ஏற்கனவே இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த கேப் இருக்குது. ஆனால் இந்த கேப் இருக்கிறதுக்கு தீர்வை வந்து நவோதயா பள்ளிகள் தான் இதுக்கு தீர்வாக முடியுமா? குறிப்பாக அவர்கள் வந்து நுழைவுத் தேர்வு மூலமாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள மாணவர்கள் மட்டுமே 80 பேர் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி எடுக்கும்போது அது எதுக்காக அப்படின்ற ஒரு வாதம் இங்கே தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. நன்றி சுரேஷ். இப்போ தாவேக அரசு இந்த பள்ளிகள் விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வாரம் வேறொரு விஷயம் தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம். நன்றி. நன்றி.